ஓம் முருகா போற்றி. ஓம் கந்தா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, நீ சந்தோஷமாக வாழும் நேரம் இது. சகல செல்வங்களையும் பெற்று உன் எதிர்காலம் அமையப் போகின்றது. அது மட்டுமல்ல, உன் அன்பான உறவு உன்னை தேடி வரப்போகிறது. இத்தனை நாள் நீ சுமந்த மனபாரமும் மன அழுத்தமும் கவலையும் கஷ்டமும் என அனைத்தையும் வரும் அந்த உறவால் அனைத்தும் காணாமல் போகும் நேரம் இது. இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலம் இது. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காக கண்ணீரோடு காத்திருந்தாயோ அது விரைவில் உன் வசமாக உன் வாசற்கதவை தட்டும். உன் அப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொன்ன நாட்கள் முடிந்தது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. உனக்கு இனி துன்பம் முடிந்து இன்பம் காணும் நாள் இது. இத்தனை நாட்கள் அனைத்தும் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்தாய். நீ கடந்து வந்த அத்தனை நாட்களும் இனி உனக்கு கற்கண்டாய் இனிக்கும். இதுவரை கண்ணீரை கண்ட நீ உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய். நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்வது என்று நீ என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றே உன் பாவம் அனைத்தையும் நான் கரைத்து விட்டேன். உன் கெட்ட காலம் முடிந்து இந்த வார்த்தைகளை நீ கேட்கும், அதாவது நம்பாமல் இருந்தால் என் அப்பாவை நம்புகிறேன் என்று உன் உதடுகள் தான் சொல்கிறது, ஆனால் உன் உள்ளமோ என்னை விட்டு தள்ளி நிற்கிறது என்று தான் அர்த்தம். இதை புரிந்து கொள். என் வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வாக்காக. நான் தேவையற்ற வார்த்தையை யாரிடமும் கூறுவதில்லை. நீ எப்பொழுதும் நேர்மையாகவே இருக்கின்றாய். என் வார்த்தைகளை கேட்டு தர்மத்தையும் கடைப்பிடிக்கின்றாய். நேர்மையாக இருந்து பலன் கிடைக்காத போது தர்மம் தோல்வி அடைவது போல தெரியும். ஆனால் ஒரு நாள் சூழ்நிலை அனைத்தும் மாறும். அதாவது ஆடியவர் ஆட்டம் அடங்கும் நேரம் வரும். தர்மத்தின் தண்டனையிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. நீ செல்லும் பாதையை பற்றி கவலைப்படாதே. தொடர்ந்து நேர்மையாகவே இரு. உன் நல்ல காலம் நெருங்கி வருகிறது. அந்த காலத்தில் நீ செய்த இந்த நேர்மையும் தர்மமும் அப்பொழுது உனக்காக பேசும். உன் அப்பா உனக்கு அதற்கான பலனும் கிடைக்கும். இத்தனை காலம் பட்ட கஷ்டத்திற்கும் காத்திருப்புக்கும் பலனாக ஒரு அன்பான உறவு உன் அன்பை பொழியும். ஒரு உறவு உன் வாழ்வில் இணையும். அன்றிலிருந்து உன் வாழ்க்கை அழகான பாதையில் செல்லும். நீ எதிர்பார்த்த சுகம் அனைத்தும் அங்கே இருக்கும். உன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். அந்த உறவு உன் வாழ்வில் அல்ல குறையாத அன்பை பொழியும். உன் கனவு அனைத்தும் பலிக்கும். உன் முருகன் உனக்கு பலனளித்து விட்டது. நீ செய்த விரதம் பரிகாரம் அனைத்தும் சேர்ந்து உனக்கு பலனை கொடுத்து கொட்டி கொடுக்கும். உன் மனதை நான் மகிழ்ச்சியாக நிரப்புவேன். உன் அன்புக்கு தகுதியான உன் உறவை உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் குழந்தையே, உன் உறவின் இரு கரங்களையும் பற்றி கொள்ளும். இனி உன் வாழ்வு சுபிட்சம் அடையும். அனைத்து செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய். இத்தனை நாட்கள் என் வாழ்க்கையை கேட்டு பொறுமையோடு இருந்த என் குழந்தைக்கு இன்னும் கொஞ்ச காலமே காத்திரு. உன் நல்ல நேரம் நெருங்கி விட்டது. என் குழந்தையே, நான் கொடுக்கும் அந்த உறவோடு என்னை பார்க்க நீ வருவாய். எனக்கு நீங்கள் இருவரும் நன்றி சொல்வீர்கள். உனக்காக, உன் வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன். உன் நம்பிக்கையை, உன் உறவை இன்று உன்னிடம் சேர்த்து மகிழ்ச்சியோடு இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் அப்பா போற்றி. ஓம் முருகனே போற்றி. நன்றி, வணக்கம்.